அயோத்தி ராம நீயா? ஜானகி ராம நீயா? தசரத ராம நீயா? ராமா என்ன பிழை செய்தேன் ராமா? எதற்காக? எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர். அப்படி தெரிந்த அரசனுடைய குமாரர் மறைந்திருந்து என் மேல் பானம் போட்டு குலப்பழி தேடிக்கொண்டாயே. இந்த பாவத்துடன் செய்ய தெரியாது ராமா. என் மேல் பானம் போட்டாயி மறைந்திருந்து. தர்மமா? தர்மமா ராமா? தர்மமா? ஆயிரம் ஆயிரம் குற்றங்களை என் மீது சுமந்திருக்கின்றாய். எம்மை பார்த்து தகவலாய் என்று கேட்கின்றாய். நான் கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் அப்பா. கேள் ராமா. நீ தர்மமானா அல்லது அதர்மமா? கேள்வி ஆயுது ராமா. நான் தர்மமான் ராமா. தர்மமா? நீ தர்மமானா? ஆமா. இல்லை, நீ அதர்மம் என்று நான் தர்மம் நான் சொல்லுகிறேன். இல்லை, நீ அதர்மம் தான் நான் சொல்லுகிறேன். எப்படி ராமா? ஆமாம், சிவத்தை கோரி தவத்தை செய்தார். வரங்களை பெற்றேன். என்ன வர பெற்றார்? எதிராளிகள் என் முன்பால் நின்று எவன் யுத்தம் செய்கிறானோ எதிராளி வளத்திலே பேர் பாதி பலம் எம்ம வந்து அடைய வேண்டும் என்று வரம் பெற்றேன். கேட்ட வரமே தர்மம் கிடையாது. எப்படி உரைக்கிறாய் ராமா? எதிராளி என்று ஒருவன் வந்து முன்னே நின்றால் அவனுடைய பிரிதி பலம் மும்பை வந்து அழிவிட்டு அவன் எப்படி உன்னை வெல்ல முடியும்? ஓஹோ, அது தர்மமா? இது அவர் மேல உரைக்கிறாயா? உண்மைதான் ராமா. நீ நினைப்பது வேறு, நான் வர வாங்கிய அர்த்தங்கள் வேறு ராமா. எப்படி? என் நாடு, என் மக்கள், நான் நாட்டுக்கு கொற்றவன். என் நாட்டின் மீது எவராகிலும் படையெடுத்து வந்தால், என்னை விட பலவான் படையெடுத்து வந்தால் என்னை கொண்டு விட்டால் என் நாடு அழிந்து போய்விடும் அல்லவா? தன்னை காப்பாற்றி விடுவதுதான் தன் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் என்று நான் வரம் பெற்றேன். அப்படித்தான் வரம் பெற்றேனே. வரம் பெற்ற அனுபவத்தினால் இதுவரையிலும் நான் யார் மீதாகிலும் வழியே சண்டை சென்றிருக்கிறேனா? ஓடி வந்தார் ராமன் வழியே எவனது முட்டி மோதி அபயம் கூட்டினான். ஓடி வந்தார் துந்துபி கடத்தால் மாண்டான். ஓடி வந்தார் மாயாவி என் கடத்தால் மாண்டான். நான் செல்லவில்லை ராமா. அவராகத்தான் ஓடி வந்தார் சண்டை. நான் வரம்பெற்ற அனுபவத்தினால் இதுவரையிலும் நான் அதனோடு எந்த சண்டை செய்யவில்லை ராமா. அது எப்படி அதர்மம் தெரிவிக்கிறது? நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வரம் பெற்றாய். ஆமா. ஆணவத்தினாலே அருமை அழிக்கவில்லை. ஆமா. அப்படி என்றால் அந்த தர்மம் என்று உரைக்க தன்னை காப்பாற்றிக் கொள்ளுதான் அடுத்தவரை அடித்தேன் ராமா. சரி, போகட்டு. அப்படி இருக்கின்ற போது தர்மமாக என்று உரைக்கின்றாய். ஆமா. தன்னுடைய தம்பி மனிதனை மாறாமல் தாரமாக்கிக் கொண்டு அது தர்மமா? வேதனை 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 ராமா. ஏக புருஷனே, நீயாய வார்த்தை உரைக்கிறாய் ராமா. என் தம்பி மனைவி மீது நான் ஆசைப்பட்டேனா? கிடையாது ராமா. என் தம்பி மனைவி எனக்கு குழந்தை மாதிரி ராமா. என் தம்பி எனக்கு தவறு செய்தால், என் தம்பிக்கு தாயும் நானே, தந்தையும் நானே, அண்ணனும் நானே. பிள்ளைகள் தவறு செய்தால் அந்த தவறை யார் ராமா திருத்த வேண்டும்? தந்தையாக இருக்கக்கூடியவன் திருத்த வேண்டும். கற்றவதான் திருத்த வேண்டும். என் தம்பி எனக்கு பிள்ளை மாதிரி அவன் கேட்பார் பேசி கேட்டுக்கொண்டு அண்ணனுடைய பலத்தை தெரிந்திருந்தோ அவன் தவறு செய்து விட்டார். இந்த தவறை நான் திருத்தாமல் விட்டு விட்டால், இதுபோல் பல தவறுகள் செய்தால் என் குலத்திற்கே பெருமை கிடையாது ராமா. அவன் தப்பு செய்தால் அடித்தேன், நாட்டை விட்டு விரட்டினேன். ஏன்? அவன் செய்த குற்றங்களை நினைந்து வருந்தி திருந்த வேண்டும் என்று துரத்தினேன். தர்மம். ஆனால் என் தம்பி மனை துரத்தினேனா? கிடையாது. பெண்ணா பிறந்தவள் அப்படி எடுத்து துரத்தி விட்டால் பார்க்கிற மக்கள் எல்லாம் ஒரு பெண் என்று பாராமல் அடித்து துரத்தி விட்டானே, இவன் ஒரு வீரனா என்று எனக்கு கேவலம் பேசப்பட்ட ராமா. ஆகினால் என் தம்பி தப்பு செய்தால் துறந்து விட்டேன். என் தம்பி மனைவி சென்று பாருங்கள் ராமா. பல தாதிகளோடு இன்புற்று வாழ்கின்றாள் ராமா. அதுவும் அல்லாமல் கடலில் தோன்றி என்னுடைய மனைவி அன்பு தாராதேவி இருக்கிற பொழுது நானும் மற்றொரு பெண் மீது மோகம் கொள்வேன். நான் கிடையாது ராமா. என்னை மன்னித்து விடு ராமா. நான் மன்னித்து விடு. நீ நல்லவன் என்றும் முத்தமனவன் என்றும் தர்மவான் என்றும் அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன். இருந்த போதிலும் உன்னை எதற்காக இப்படி ஒரு கேள்வி கேட்டுக் கொண்டிருமா? நாட்டு மக்கள் உன் அனைவரும் பார்த்து எளிதாக பேச்சு விடக்கூடாது என்பதற்காகத்தான் கேள்விகளை கேட்டுக் கொள்ளுங்கள். அப்படியா? உன் தம்பிக்காக மருந்து ஓடி வந்து உன் மீது நான் பானத்தை விடவில்லை ராமா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், நியாயத்தை உணர்ந்தவர், அறம் படித்தவர், இப்படி தெரிந்த ஒரு பலவா ஒரு சூரிய குல தோன்றார் மறைந்திருந்து என் மீது மனம் போட்டாயே, இது தவறில்லவா ராமா? நான் மறைந்திருந்து உன் மீது கண்ணை ஏவினா
கிடையாது கிடையாது. அப்படி என்றால் உன் முன்னே நீதான் பானம் ஏறி இருக்கின்றேன். எப்படி? அந்த பானமானது எங்கே பாய்ந்திருக்கிறது? என் மார்பிலே. அப்படி என்றால் எங்கிருந்தை போட்டிருக்கிறது பானத்தை? தெரியவில்லையே. நேர்முகமாக இருந்தால் பானத்தை எய்வினேன். நான் உன்னை பார்க்கவில்லையே ராமா. நீ பார்க்கவில்லை என்றால் உனக்கு பிறந்த கோபத்தினால் உன் தம்பியை பிடித்து பல கொண்டு மண்டக்கும் துணிஞ்சு ஆகாயமாக தூக்கி எறிவே அல்லவா? ஆமா. அப்படி உன் பார்வை எனக்கு மேலை கொண்டது அல்லவா? ஓஹோ, மேலே வேலையிலே அப்போதான் கடை விடுத்து நான். அப்படியா? உன் முன்னே நின்று நான் கடை எழுந்தான். என்னை போல ஆயிரம் ஆயிரம் ராமன் ஓடி வந்தாலும் உன் மீது கடை விட்டு இருக்க முடியாதப்பா. முடியாதுதான். நீ பெற்ற வரம் அப்படி. அதற்காக வேண்டி நான் அப்படி இருந்தும் ஏன் உன் மீது கடை விடுத்திருக்கிறதா? ஏன் ராமா? உலகத்தில் தர்மம் விளக்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும். உன்னால் இங்கே அதர்மம் நம் தலைவிரித்து ஆடுகிறது, தர்மம் அழிந்துவிடும் போல் தெரிகிறது. ஆமா, அதற்காக தான் கடை விடுத்திருக்கின்றேன். என்ன வித்தியான வார்த்தையா இருக்கிறது? ஏன் ஒருவனுக்கு வருகிறோ தர்மம் நிலைக்காதா? உண்மைதான். அதர்மம் ஓங்குமா? எப்படி ராமா? நான் என்ன பாவம் செய்தியே பாவி ராமா? இதுவரைக்கும் நீ யார் நான் யார்? இந்த பூ உலகிற்கு நாம் ஏன் இங்கு ஓடி வந்தோம்? யாரை அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நாம் ஓடி வந்தோமோ அவனை நீ மித்ருவாக்கி கொண்டார், நண்பனாகி கொண்டார், சத்தியம் செய்து கொண்டார். அவன் கட்சியில் இருக்கும் வரை நிச்சயமாக சொல்கிறேன், தர்மம் ஓங்காது, அதர்மம் தான் ஓங்கிவிடும். அதற்காக தான் கடை விடுத்திருக்கின்றேன். நான் சத்ருக்கனை நான் மித்ருக்காய் ஆக்க கொண்டேனா? ஆமா. புரியவில்லை ராமா? இன்னும் புரியவில்லையா? ஆமா. நீ யார் நான் யார் என்று புரியவில்லை ராமா? நீ யார் நான் யார்? இந்த பூ உலகிற்கு நாம் ஏன் ஓடி வந்தோம் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்போது உன் ஐங்கடத்தை நீக்கி மேங்கடத்தை அழிக்கிறேன் என்று நன்றாக உற்று வைத்திருப்பார். நான் யார், நீ யார், நாம் எதற்காக